ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தின வாக்குத்தத்தம் ஆண்டவர் ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 61 அதிகாரம் 7வது வசனம் கூறுகிறது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். இங்கே வேதத்திலே ஒரு சம்பவம் உண்டு. அங்கே தாவீது என்கிற தெய்வ பக்தன் ஒருவன் இருக்கிறான். தன் தகப்பனுடைய வார்த்தையின்படியே இஸ்ரவேலுடைய படை ஸ்தலத்திற்கு கடந்து போகிறான். அங்கே போகிற பொழுது தன் சகோதரனையும் கர்த்தரை ஸ்தோத்திரமாக அங்கிருக்கிற சூழ்நிலையும் அங்கே பார்க்கிறான். பார்த்து ஆச்சரியப்படுகிறான். அங்கே காணப்படுகிற ஜனங்களுடைய குழப்பங்களை கர்த்தருடைய பேச்சுக்களை கவனித்து கேட்டு தாவீது பாரப்படுகிறவனாய் இருக்கிறான். தாவீதினுடைய அண்ணன்மார்கள் பார்க்கிறார்கள், நீ வந்த வேலை என்ன? தன் தகப்பனுடைய கொஞ்ச ஆடுகளை எங்கே விட்டு வந்தாய்? நீ போ, ஆடுகளை கவனித்து மேய் என்று சொல்லுகிறான். தாவீதோ அதை காதிலே வாங்காதபடிக்கு பாரப்படுகிறான். இந்த பாரப்படுகிற செய்தி ராஜாவுக்கு கடந்து வருகிறது. ராஜாவினிடத்திலே தாவீது அழைத்து போகப்படுகிறான். தாவீது சொல்லுகிறான், இந்த கர்த்தரை பெலிஸ்தியராய் இருக்கிற கோலியாத்தை நான் வீழ்த்துகிறேன் என்று சொல்லுகிறான். அப்ப சோத்திரனாக ராஜா பார்த்து சந்தோஷப்படுகிறார். ஆனால் அவன் சிறு வயது முதல் யுத்த வீரனாய் இருக்கிறான், நீயோ சிறுவனாய் இருக்கிறாய், நீ தேசத்தின் மீது கொண்டிருந்த பற்றுக்காக நன்றி என்று சொல்லி அவனை சமாதானப்படுத்துகிறார். ஆனால் தாவீது மறுபடியும் சொல்லுகிறான், ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒருவரே கரடி வந்தது. சோத்திரனாக இந்த பொல்லாத மிருகங்களுக்கு என் ஆடுகளை தப்பும்படி 2 மிருகங்களையும் மேற்கொள்ள எனக்கு பலத்தை கொடுத்தார். இந்த சிங்கத்தையும் கரடியும் மேற்கொள்ள பலத்தை கொடுத்த என் ஆண்டவர் இந்த விருத்த சேதனம் இல்லாத சோத்திரனாக கோலியாத்தை வீழ்ப்பது லேசான காரியம் என்று ராஜாவினிடத்துல கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிற அடையாளத்தை காண்பித்தான். தேவனை நோக்கி பார்க்கிற கர்த்தவே மனிதனை அவன் காணப்பட்டதை அறிந்த ராஜா என்ன சொல்லுகிறார்? தாவீது கோலியாத்திற்கு விரோதமாய் தாவீதை அனுப்புகிறவராய் இருக்கிறார். யுத்த களத்திலே கோலியாத்தும் தாவீதுக்கும் நேருக்கு நேர் சந்திக்கிறார்கள். கோலியாத்தோ தாவீதை பார்த்து நகைக்கிறான், கேலி செய்கிறான். தாவீது சொல்லுகிறான், நீர் என்னை பார்த்து இவ்வண்ணம் கேலி செய்கிற அளவிற்கு நான் இல்லை, நீயோ உன்னுடைய பலத்தோடு வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் ராணுங்கு வாங்களின் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அடைப்பையில் இருக்கிற கல்லை எடுக்கிறான், நாமத்தை சொல்லுகிறான், தன்னுடைய கவனிலே வைத்து அவனுக்கு நேராக வீசுகிறான். அந்த சனமே அந்த கல் அவனுடைய கர்த்தவே சரீரங்களுக்குள்ளாய் தலைகளுக்குள்ளாய் கடந்து போய் அந்த சனமே அவன் நிலை குலைந்து அதே இடத்தில் கர்த்தர் வீழ்ந்து மாண்டு போகிறான். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் கர்த்தவே ராஜாவகிய சவுலுக்கும் ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறார். அன்பு தேவனுடைய ஜனமே, அந்த இடத்துல சோத்திரம் உண்டாவதாக இஸ்ரவேல் ஜனங்களும் ராஜாவாகிய சவுலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த நாளிலும் கூட தேவனுடைய ஜனமே, ஒருவேளை கர்த்தவே உன்னுடைய வாழ்க்கையில எதிர்பாராத வெட்கங்கள், எதிர்பாராத கண்ணீர், எதிர்பாராத மனவேதனை, எதிர்பாராத ஒரு பெரிய இழப்பு காணப்படலாம். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன்னுடைய காரியத்துல எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் கர்த்தவை எழும்பிய கோலியாத்திற்கு முன்பாக ஒரு தாவீதை நான் அனுப்பினேனோ அதே போல உன் பிரச்சனைக்கு முன்பாக ஒரு சோத்திரமுண்டமாக தூதனை நான் உனக்கு அனுப்பி உன்னுடைய துக்கத்தை, உன்னுடைய வெட்கத்தை நான் மாற்ற போதுமானவராய் இருக்கிறேன். நிச்சயமாக உன்னுடைய கண்ணீருக்கு பதில் உண்டு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, அன்பு இயேசு சுவாமி, இன்னைக்கு நீ கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையின்படியே உங்கள் வெட்கத்துக்கு 2 தனையாய் பலன் வரும் என்று சொன்ன வார்த்தையின்படியே தேவனுடைய வாக்குத்தத்தம் உண்மையுள்ளதா இருக்கிறது. அது சொன்னபடியே காரியங்களை செய்து கர்த்தரை நிறைவேற்ற வல்லமையுடையதா இருக்கிறபடியினாலே ஆண்டவரே, என் பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுகிற துன்பங்கள், கண்ணீரை மாற்றி போடுங்க, ஒரு பலத்த ஜெயத்தை கொடுத்துங்க. கர்த்தரை பிள்ளைகளுடைய துக்கத்தை சந்தோஷத்தை மாற்றினீர், நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.